என்னோடு கூட தயவாக ஒரு நிமிடம் எழும்பி நிற்கும்படியாக நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய வேதாகமத்தையும் உங்கள் கரத்தில் எடுத்துக்கொண்டு என்னோடு கூட நெகேமியாவின் புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொண்டு நெகேமியா 8வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசன பகுதியை நாம் எல்லாரும் இன்றைக்கு ஒன்றாக சேர்ந்து வாசிக்கும்படியாக நான் விரும்புகின்றேன். நெகேமியா 8வது அதிகாரம் முதல் 12 வசனங்களை நாம் இன்றைக்கு சபையாராக வாசிக்க விரும்புகின்றேன். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசையாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதானாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயரே நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யெசுவா, பானி, செரேபியா, யாமின், அக்கூப், சபதாயு, ஒதியா, மாசையா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்சாதா எனப்பட்ட நெகமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றார். லேவியரும் ஜனங்களை எல்லாம் அமர்த்தி, அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். ஆமென். ஆமென் சொல்லலாங்களா? நின்ற வண்ணமாக ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி என்னோடு கூட ஜெபியுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையிலும் உடைய பிரசனம் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி. எங்களுடைய இருதயங்களையும் உடைய மனதும் நாங்கள் திறந்து நீர் பேசுகின்ற வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம், கேட்கவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க. இந்த காலையில இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே, ஆமென். தயவாக அமர்ந்து கொள்ளுங்கள். நல்ல அற்புதமான ஒரு வேத வசன பகுதியை வாசிப்பதை நாம் கேட்டோம். இந்த வசன பகுதியிலிருந்து பல அருமையான தேவ சத்தியங்களை நிச்சயம் நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த காலையில் உங்களோடு கூட நம்முடைய சபையின் தரிசனத்தை மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி, நம்முடைய சபைக்கு தேவன் தந்திருக்கின்ற இந்த 4 வார்த்தைகளில் முதல் வார்த்தை உங்களுக்கு முன்பதாக வைத்து உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நாம் எல்லாரும் நன்கு அறிந்திருப்போம் என்று நான் விசுவாசிக்கின்றேன். நம்முடைய சபையின் தரிசன வார்த்தைகள் 4 வார்த்தைகள். முதலாவது வார்த்தை கட்டுதல், ஆசீர்வதித்தல், நேசித்தல், அனுப்புதல். இதுதான் 4 வார்த்தைகள். அதை நாம் இன்னும் விரிவாக்க பண்ணணும் என்றால், சபையை கட்டுதல், சபையை ஆசீர்வதித்தல், சபையை நேசித்தல், சபையை அனுப்புதல். என்னோடு கூட இது சத்தமா சொல்றீங்களா? முதலாவது சபையை கட்டுதல்,
சபையை ஆசீர்வதித்தல், சபையை நேசித்தல், சபையை அனுப்புதல். இந்த 4 வாக்கியம்தான் நீங்க கீழே போனாலும் எங்க போனாலும் சபையில பல இடங்களில் நாம் எழுதி வைத்திருக்கின்றோம். தேவன் நமக்கு இதை ஒரு தரிசனமாக தந்திருக்கின்றார். நம்முடைய சபையில் இந்த முக்கியமான 4 காரியங்களை நிறைவேறுதலை பார்க்கும்படியாக நாம் விசுவாசிக்கின்றோம். அதற்காக நாம் முயற்சி செய்கின்றோம், செயல்படுகின்றோம். ஆகையால் இந்த காலையில் உங்களோடு கூட சபையை கட்டுதல் என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பதாக மீண்டும் வைக்க விரும்புகின்றேன். சபையை கட்டுதல் என்று நான் சொல்லும் பொழுது வெறும் ஒரு கட்டடத்தை கட்டுவதை குறித்து நாங்கள் பேசுவதில்லை. ஏனென்றால் சபையானது ஒரு கட்டடம் அல்ல. சபையானது நீங்களும் நானும் தான். நாம் ஒன்றாக கூடி வரும் பொழுது சபை கூடி வருகின்றது. இதுதான் தேவ வார்த்தையில எக்லீசியா என்ற வார்த்தை, கிரேக்க வார்த்தை. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் என்று தேவ வார்த்தை நம்மை குறித்து பேசுகின்றது. ஆகையால் நீங்களும் நானும் ஒன்றாக கூடும் பொழுது நாம் சபையாக மாறுகின்றோம். ஆகையால் நாம் இந்த வார்த்தையை சபையை கட்டுதல் என்று நாம் சொல்லும் பொழுது ஏதோ கட்டடங்களை கட்டுவதை குறித்து நாம் பேசுவதில்லை. நம்மளுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுதலை குறித்து தான் நாம் பேசுகின்றோம். சபையானது நாம் ஒன்றாக கூடி வரும் பொழுது 2 முக்கியமான நோக்கங்கள் உண்டு நாம் ஒவ்வொரு வாரமும் கூடி வருவதற்கு. முதல் நோக்கம், ஆண்டவரை நாம் இந்த இடத்தில் உயர்த்தி அவரை ஆராதிக்கின்றோம். இதுதான் முதல் பிரதான நோக்கம். இதுதான் இந்த காரணத்தினாலதான் நம்ம ஒவ்வொரு தரையும் சொல்றோம், இந்த ஆராதனை நேரத்தை தவற விடாதீர்கள். ஏன்னா சபையின் ஒரு மிக முக்கியமான நோக்கம் தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதித்து இந்த இடத்தில் அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்துவதுதான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு நோக்கம் என்று நான் சொல்லுவேன். நம்முடைய சபையில ஆராதனைக்கு மிக முக்கியத்துவம் தருகின்றோம். ஏதோ ஜனங்கள் வருவதற்காக பாட்டை பாடி காத்திருப்பதற்காக நம் ஆராதனை நேரத்தை பயன்படுத்துவதில்லை. ஆராதனை நேரத்தில் தேவனை நாம் இந்த இடத்தில் உயர்த்தி அவருடைய நாமத்தை இந்த இடத்தில் பிரஸ்தாபப்படுத்தி ஆராதிக்கின்ற நேரத்தில் நாம் நம்மை தேவ பிரசன்னத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களுடைய செவிகளை உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக எங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று ஆராதனை நேரத்தில் நாம் அதற்காக ஆயத்தப்படுகின்றோம். இதுதான் முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கம், நாம் ஒவ்வொரு முறையும் நாம் ஒன்றாக கூடி வரும் பொழுது ஆண்டவரை இந்த பூமியில் நாம் எப்படி பிரதிபலிக்கணும் என்று தேவ வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஒன்றாக வருகின்றோம். சபை கூடி வருதல் இது 2 முக்கியமான பங்கு. முதல், ஆண்டவரை உயர்த்துகின்றோம். இரண்டாவது, ஆண்டவர் நம் மூலமாக எப்படி மகிமைப்பட முடியும் என்று நாம் தேவ வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். ஆகையால் நான் சொல்லுவேன், நாம் கட்டுவதற்காக கட்டப்படுகின்றோம். என்னங்க? கட்டுவதற்காக கட்டப்படுகின்றோம். இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் தேவன் பயன்படுத்தி அவருடைய ராஜ்யத்தை கட்ட தேவன் விரும்புகின்றார். உங்களை கொண்டு, என்னை கொண்டு இந்த இந்திய தேசத்திலும் கோயம்புத்தூர் பட்டணத்துல தேவ ராஜ்யத்தை தேவன் கட்ட விரும்புகின்றார். ஆனால் நம்மை அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு பயன்படுத்துவதற்கு முன்பதாக நமக்குள் தேவன் கட்ட வேண்டியது பல காரியங்கள் உண்டு. நமக்குள் தேவன் எழுப்ப வேண்டிய பல காரியங்கள் உண்டு. அதுதான் நான் இன்றைக்கு கட்டுவதற்காக கட்டப்படுகின்றோம் என்ற வார்த்தையை நான் இன்றைக்கு பேச விரும்புகின்றேன். ஒவ்வொரு முறையும் நாம் ஒன்றாக கூடி வரும் பொழுது இது நம்முடைய சபையின் ஒரு மிக முக்கிய பங்கு என்று நான் சொல்வேன். நம்முடைய சபை வேத வார்த்தைக்கு மிக அதிக முக்கியத்துவம் தருகின்ற ஒரு சபை. இந்த சபை வேத வார்த்தைகளை போதிக்கின்ற ஒரு சபை. கலப்படம் இல்லாமல் ஜனங்களுடைய காதுகளுக்கு இனிமையாக இருக்கும்படியாக இங்கே வசனம் போதிக்கப்படவில்லை. தேவ வார்த்தை நம்மை மாற்றும்படியாக, நம்மை மறுரூபப்படுத்தும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக ஒவ்வொரு வாரமும் இங்கே தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படுகின்றது. என்னுடைய விருப்பம், பெத்தேல் மாநகர பேராலயத்தினுடைய விசுவாசிகள் தேவ வார்த்தைக்கு மிக அதிக முக்கியத்துவம் தருவது அவசியம். தேவ வார்த்தையில் நாம் கட்டப்படுவது அவசியம்.
தேவ வார்த்தை நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் இடைபடுவது அவசியம். தேவ வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு முறையும் நாம் ஒன்றாக கூடி வரும் பொழுது நாம் ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் தேவன் நம்மோடு கூட பேசுவார் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வாஞ்சையோடு கூட நாம் வருவது மிக அவசியம். ஒரு ஆமேன் சொல்லலாங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, தேவ வார்த்தை உங்களை கட்டி எழுப்பணுங்க. தேவ வார்த்தை உங்களோடு கூட ஒவ்வொரு முறையும் இடைபடுவது மிக அவசியம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 32வது வசனத்தில் தேவ வார்த்தை விதமாக கூறுகின்றது. வாசிங்களேன். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்றாரு, நீங்கள் பக்தி விருத்தி அடையும்படியாக தேவனுடைய பரிசுத்த செயல் உங்கள் வாழ்க்கையில இன்னும் நிறைவேறும்படியாக நான் உங்களை ஒப்பு கொடுக்கின்றேன் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. நாம் ஒவ்வொருவரும் இந்த தேவ வார்த்தைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் கூடி வருவது மிக அவசியம். எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்கின்றோம், எழுப்புதலுக்காக நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் நான் சொல்லுவேன், எழுப்புதலுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் இருக்கும் என்றால், தேவ வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பசிதாகம் வரும் பொழுது எழுப்புதல் அந்த இடத்தில் துவங்கி விட்டது என்று நாம் பார்ப்போம். அப்படின்னா எழுப்புதலை நாம் தேசத்தில் காணுவதற்கு முன்பதாக, எழுப்புதலை நம்முடைய கண்களால் காணுவதற்கு முன்பதாக நமக்குள் ஒரு எழுப்புதல் ஆரம்பிக்கும். நமக்குள் தேவ வார்த்தையின் மேலும் தேவ நோக்கங்கள் மேலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாஞ்சையும் ஒரு மிகப்பெரிய ஒரு தாகமும் இருந்தால்தான் தேவன் நம்மை கொண்டு இந்த தேசத்திலும் இந்த பட்டணத்திலும் ஒரு எழுப்புதலை நிச்சயம் கொண்டு வருவார். இன்றைக்கு நாம் வாசித்த வசன பகுதி நெகேமியா புஸ்தகத்தில் நெகேமியாவுடைய நாட்களில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவம். நெகேமியாவுடைய புஸ்தகத்தின் பின்னணியை நாம் எல்லாரும் நன்கு அறிந்திருக்கின்றோம். நெகேமியா என்ற மனிதன் ஒரு மிகப்பெரிய ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தான். அவன் வேலையை செய்து கொண்டிருந்த பொழுது எருசலேமின் மதில்கள் பாழாய் கடந்ததை குறித்து அவன் கேள்விப்பட்டவுடன் அவனுடைய இருதயம் அதற்காக மிக பாரப்படுகின்றது. ஐயோ, ஆண்டவருடைய பட்டணம், அதோடைய மதில்கள் பாழாய் கிடக்கின்றதே என்று நெகேமியா ஆண்டவரிடத்துல கதறி ஜெபிக்க ஆரம்பிக்கின்றான். ஜெபிக்க அந்த பாரம் அவனுக்குள் பெருகுகின்றது. அவன் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவன் இடத்துல சொல்லக்கூடிய காரியம், உன்னுடைய ஜெபத்திற்கு நீதான்ப்பா பதில், நான் உன்னையே அனுப்பி விடுகின்றேன் என்று ஆண்டவர் நெகேமியா என்ற மனிதனை எருசலேமுக்கு அனுப்பி எருசலேமில் பாழாய் கடந்திருந்த அந்த அலங்கத்தை மீண்டும் கட்டும்படியாக தேவன் இந்த மனிதனை பயன்படுத்துகின்றார். நெகேமியா எருசலேமுக்கு போன பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு மனமாக இல்லை, எல்லாரும் அவங்க தன்னுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் நெகேமியா அந்த பட்டணத்திற்கு கடந்து வந்ததிலிருந்து ஜனங்களை ஒன்று சேர்த்து ஜனங்களுக்கு இந்த தரிசனத்தை கொடுத்து மீண்டும் தேவனுடைய ஆலயமும் தேவனுடைய பட்டணமும் மீண்டும் அது பிரஸ்தாபமா இருக்கணும் என்று ஜனங்களுக்கு சவால் கொடுத்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நெகேமியாவோடு கூட சேர்ந்து அந்த பாழாய் கடந்திருந்த அந்த 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 மதிலை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். 52 நாட்களில் அந்த மதிலை கட்டி எழுப்புகின்றார். அந்த மதிலை கட்டி எழுப்பின பின்பதாக இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதலை தேவன் துவங்குகின்றார். இந்த மதிலை கட்டி எழுப்பின பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒரு மனமாக ஒருமித்து ஒரு இடத்திற்கு கூடி வந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். யோசியா ராஜாவின் நாட்களில் தான் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதல் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்தது. 200 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு அசைவில்லாமல் தேவ சந்திப்பில்லாமல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இருந்தது போல இருந்தார்கள். ஆனால் மீண்டும் நெகேமியா இந்த மதிலை கட்டின பின்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் அந்த இடத்தில் துவங்கியதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால் இஸ்ரவேல் தேசத்தில் தேவன் செய்த இந்த மகா பெரிய எழுப்புதலை குறித்து இன்னும் நீங்கள் அதிகமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நமக்கு நேரமில்லை, என்னுடைய விருப்பம் அந்த முழு அதிகாரத்தை வாசிப்பதுதான். ஏன்னா அவ்வளோ அருமையான காரியங்கள் அங்கே நடந்ததை தேவ வார்த்தை நமக்கு குறிக்கின்றது. ஆனால் இன்றைக்கு வாசித்த அந்த வசன பகுதியிலிருந்து உங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் நடந்த அந்த 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் நிறுத்த விரும்புகின்றேன். முதலாவது,
நாம் பார்க்கக்கூடியது இந்த வசன பகுதியில எல்லாரும் ஒரு இடத்தில் ஒன்றாக கூடினார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. இந்த முதல் வசனத்தை வாசிங்களேன். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னாலே ஒருமனப்பட்டு கூடினார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தண்ணீர் வாசல் அண்டே கூடின பொழுது ஏதோ ஒரு 500 பேரு இல்ல ஒரு 1000 பேரு குறித்து அங்கே எழுதப்படவில்லை. வேத பண்டிதர்கள் கருதுகின்றார்கள் 20,000 30,000 மேலாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்தில் ஒன்றாக கூடினார்கள் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். அப்படின்னா இது ஒரு சாதாரண ஒரு கூடுகை இல்லை, ஒரு மகா பெரிய ஒரு சேனையாக திரள் ஜன கூட்டமாக ஒரு இடத்தில் அவர்கள் கூடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் பட்டணத்துல இருக்கிற அந்த நேரு ஸ்டேடியத்தை எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டேடியத்தை நீங்க 2-3 முறை நிரப்புனீங்கன்னா எவ்வளோ ஜனங்கள் இருப்பார்களோ அப்படிப்பட்ட திரள் கூட்டமான ஒரு ஜனம் அங்கே கூடினார்கள் என்று தேவ வார்த்தை நமக்கு காமிக்கின்றது. நாம் கவனிக்க வேண்டியது அவர்கள் ஒன்றாக கூடினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் கோவிட் நாட்களுக்கு பின்பதாக பல தேவ பிள்ளைகள் இந்த மிக முக்கியமான சத்தியத்தை மறந்து விட்டார்கள். இந்த ஒன்றாக கூடுவது மிக முக்கியமான ஒரு காரியம். சபை ஒன்றாக கூடும் பொழுது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் நடப்பிக்கின்றது என்பதை மறந்து விட்டார்கள். ஏனென்றால் நாம் ஒன்றாய் கூடுவது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் அல்லங்க. நாம் ஒன்றாக கூடுவது ஏதோ ஒரு சமுதாய கூடுகை அல்ல, ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக நாம் கூடுவதில்லை, ஏதோ ஒரு அரசியல் கூடுகை அல்ல. நம்மளுடைய கூடுகைக்கு ஒரு மிகப்பெரிய முகாந்திரம் உண்டு, நம்மளுடைய கூடுகைக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் உண்டு. தேவ ஜனங்கள் ஒரு இடத்தில் ஒன்றாக கூடுவார்கள் என்றால் அந்த இடத்தில் தேவன் அங்கே பிரசன்னமாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கின்றார். ஆகையால் நாம் ஒரு இடத்தில் ஒன்றாக கூடுவோம் என்றால் அது ஒரு தேசத்தை மாற்றக்கூடிய ஒரு இடமாய் மாறுகின்றது, பட்டணத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகின்ற ஒரு இடமா இருக்கின்றது, ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருகின்ற ஒரு இடமா இருக்கின்றது. நீங்கள் இந்த காலில் இந்த ஆராதனையில் உட்கார்ந்து கொண்டு இருக்கின்ற உங்களை பார்த்து நான் சொல்லுகின்றேன், நீங்களும் நானும் ஒரு சாதாரணமான கூடுகைக்கு வரலைங்க. நீங்களும் நானும் ஒன்றாக கூடும் பொழுது கிறிஸ்துவின் சரீரம் இந்த இடத்தில் ஒன்றாக கூடியிருக்கின்றது. இங்கே எப்படி நாம் கூடியிருக்கின்றோமோ உலகம் எங்கும் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தேவ பிள்ளைகள் கூடுகின்ற நிமித்தம் இந்த தேசமும் இந்த உலகமும் இந்த பட்டணமும் இந்த இடங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றது. நீங்களும் நானும் ஒன்றாக கூடியிருக்கின்றனால கோயம்புத்தூர் பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்களும் நானும் கூடுறனால இந்திய தேசத்தின் மேல தேவன் அவர் இரக்கம் பாராட்டுவார். தேவன் நீங்களும் நானும் கூடியிருக்கிற நிமித்தம் உங்கள் குடும்பத்தையும் நம்மளுடைய தெருவில் வசித்திருக்கின்ற குடும்பங்களையும் தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நீங்களும் நானும் சாதாரணமாக கூடவில்லை, இது தேவ ஜன கூட்டம் ஒன்றாக கூடும் பொழுது ஒரு தேசத்தை மாற்றக்கூடிய இடமாய் மாறுகின்றது. பெத்தேல் என்பது தேவனுடைய வீடுங்க. தேவன் இந்த இடத்தில் சந்திக்கின்ற ஒரு இடம். இந்த இடத்தில் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் மேலும் தேவன் அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் நமக்கு காமிக்கின்ற ஒரு இடம். இந்த ஒன்றாக கூடி வருவதை விட்டுவிடக்கூடாது. எபிரேயர் 10:25 தேவ வார்த்தை சொல்லுகின்றது, நாம் ஒன்றாக கூடி சபை கூடி வருவதை விட்டுவிடக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுவது, அதுவும் நாள் சமீபமா இருப்பதை பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாக நாம் கூடி வரணும் என்று தேவ வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. அப்படி என்றால் சபை கூடி வரும் பொழுது ஆண்டவர் சபைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை தந்திருக்கின்றார். நீங்களும் நானும் இந்த பட்டணத்தில் தேவனுடைய பிரதிநிதிகளாக இருக்கின்றோம். நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக இன்றைக்கு ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்க தொட்டு சொல்லுங்க, நீங்க சாதாரணமான ஆள் இல்லைங்க, நீங்க தேவ ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இருக்கின்றீங்க. இந்த பட்டணத்திற்கும் உங்க தெருவுக்கு நீங்க இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் பட்டணத்துல இந்த வார்டு கவுன்சிலர்னு சொல்லி சொல்றாங்கல்ல, உங்களுடைய தெருவில் பிரச்சனை இருந்ததுன்னா குப்பைகள்லாம் எடுக்காம போயிட்டாங்கன்னா நிறைய இடத்துல குப்பையெல்லாம் எடுக்காம குவிஞ்சு இருக்கு. அது குப்பை குவிஞ்சோடனே என்ன பண்றோங்க, அந்த வார்டு கவுன்சிலர் யாரு அப்படின்னு தேடுறோம். வார்டு கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ணி, ஏங்க இப்படி இருக்குங்களே ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி வார்டு கவுன்சிலர் இடத்துல நம்ம வாக்குவாதம் பண்றோம்.
நான் சொல்றேன், ஆவிக்குரிய மண்டலத்தில் நாம் பார்த்தோம் என்றால், நீங்களும் நானும் தேவனால் நியமிக்கப்பட்ட வார்டு கவுன்சிலர் இந்த பட்டணத்துல. உங்களை ஆண்டவர் சரியான இடத்தில் உங்களை குடியிருக்க வைத்து, நீங்கள் அங்கே குடியிருக்கின்ற நிமித்தம் சாத்தானுடைய செயல்களை அந்த இடத்தில் நிறுத்தும்படியாக, சாத்தானுடைய ராஜ்யம் அங்கே முன்னேறாதபடிக்கு ஆண்டவர் உங்களை ஒரு இடத்துல வைத்திருக்கின்றார். அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், நீங்களும் நானும் கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்து பல மூலைகளிலிருந்து ஒரு இடத்தில் கூடினோம் என்றால், இந்த காலை வேளையிலே நீங்களும் நானும் ஒன்றாக கூடியிருக்கின்றபடியால் இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தின் மேல் தேவன் தயவை பாராட்டி ஆசீர்வதித்து, நம்மளுடைய கூடுகை நிமித்தம் தேவன் இந்த பட்டணத்திற்கு அவருடைய கிருபையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் கட்டாயம் கட்டளையிடுவார். எப்படி பாஸ்டர் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். ஆண்டவர் சபைக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க எதை கட்டினாலும் அது கட்டப்படும், எதை அவிழ்த்தாலும் அது அவிழ்க்கப்படும் என்று ஆண்டவர் சொல்றார். ஆகையால் இன்றைக்கு நீங்களும் நானும் ஒன்றாக சேரும் பொழுது, இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தின் மேல் இருக்கின்ற இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இன்றைக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்களும் நானும் சாதாரணவர்கள் அல்ல. இந்த சபையாக ஒன்றாக கூடுவது ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கம் உண்டு. நம்மை கொண்டு தேவன் இந்த பட்டணத்துல பல அற்புதமான காரியங்களை செய்ய தேவன் சித்தம் கொண்டிருக்கின்றார். ஆகையால் நாம் எவ்வளோ அதிகமாக கூடுகின்றோமோ அவ்வளோ அதிகமாக இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த பட்டணத்தின் மேல தேவ தயவு உண்டாகும். உங்கள் தெருக்கள் மேலும், வேலைகள் மேலும், நம்முடைய எல்லா பட்டணத்தின் எல்லா துறைகள் மேலும் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கிடும். நெகேமியா 8ஆம் அதிகாரத்துல முதல் காரியம் நம்ம பார்க்கக்கூடியது, அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் கூடி வந்தார்கள். இரண்டாவது நாம் அங்கே பார்க்கக்கூடியது, அவர்கள் தேவ வார்த்தையை கேட்க பசி உள்ளவர்களாய் இருந்தார்கள். என்னங்க, தேவ வார்த்தையை கேட்க அவங்களுக்குள்ள ஒரு பசி இருந்தது. அப்படின்னா இவர்கள் எல்லாம் சும்மா ஏதோ நம்ம எல்லாம் கூடி சும்மா ஜாலியா இருக்கலாம் என்று கூடல, அவருக்குள்ள ஒரு பசி, அவளுக்குள்ள ஒரு தாகம், ஒரு மனப்பட்டு கூடினார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுங்க. அப்படின்னா அவங்களுடைய ஒரு மனம் என்னங்க? ஒரு மனம் வந்து தேவன் எங்களோடு கூட பேசணும், தேவ வார்த்தையை நாங்கள் கேட்கணும், தேவ வார்த்தை எங்களோடு கூட இடைபடணும் என்று அவர்களுக்குள் இருந்த ஒரு மன வாஞ்சையின் நிமித்தம் எல்லாரும் ஒன்றாக கூடினார்கள். இன்றைக்கும் அப்படிதான். நாம் எல்லாரும் இன்றைக்கு ஒன்றாக வந்திருப்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நோக்கம், தேவன் எங்களோடு கூட பேசணும், தேவ வார்த்தையை நாங்கள் கேட்கணும். அதனாலதான் அவங்க எஸ்ரா இடத்துல போய், எஸ்ரா தேவனுடைய வார்த்தையை கொண்டு வாங்க, தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு வாசியுங்கள் என்று அவர்கள் மிக பலவந்தம் படுத்தி எஸ்ராவை அவர்களுக்கு தேவ வார்த்தை வாசிக்கும்படியாக அவர்கள் அழைக்கின்றார். அவ்வளோ திரளான ஜனக்கூட்டம். எஸ்ராக்கு ஒரு மேடையை எழுப்பி, ஏன்னா ஜனங்கள் எல்லாரும் அதை பார்க்கணும், அதை கேட்கணுன்றதுக்காக அவருக்கு ஒரு மேடையை எழுப்பி அவர் தேவ வார்த்தையை வாசிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். தேவ வார்த்தைக்கு நமக்கு ஒரு வாஞ்சை இருப்பது அவசியம். நாம் இன்றைக்கு கூடி வரும் பொழுது, ஒன்றாக கூடி வரும் பொழுது, நான் சொல்லுவேன் 2 காரியம் அவசியங்க. நாம் கூடி வரும் பொழுது, ஒன்று எதிர்பார்ப்பு, இரண்டாவது ஒரு பசி. என்னங்க, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பசி. இந்த எதிர்பார்ப்பு என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆவிக்குரிய ஸ்தானம் என்று நான் சொல்லுவேன். யாரெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவ பிரசனத்திற்குள் வருகின்றார்களோ அவர்கள் நிச்சயம் வந்த வண்ணமாக திரும்பி செல்ல மாட்டார்கள். எதிர்பார்ப்போடு வரக்கூடியவர்களை தேவன் நிச்சயம் சந்தித்து, நம்முடைய தேவன் எதிர்பார்ப்புகளை மாத்திரம் சந்திக்கின்ற தேவன் அல்ல, எதிர்பார்ப்புக்கும் அதிகமாக செய்கின்ற தேவனா இருக்கின்றபடியால் தேவ பிள்ளைகள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வருவது அவசியம். இன்றைக்கு தேவன் ஒரு வார்த்தை என்னோடு கூட பேச போகின்றார். இன்றைக்கு நான் வந்த வண்ணமாக நான் திரும்பி செல்ல மாட்டேன். இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் என்னுடைய கட்டி கரைய போகுது. இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்தில் அந்த டாக்டர் சொன்ன அந்த ரிப்போர்ட் மாறி நான் திரும்பி போகும் பொழுது தேவன் என்னுடைய சூழ்நிலைக்கு ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். இன்றைக்கு நான் தேவ ஆலயத்தில் இருக்கும் பொழுது தேவன் என் சூழ்நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி போட்டு அந்த வனாந்திர நாட்கள் முடிந்து நான் போகும் பொழுது தேவன் என்னை செழிப்பில் நடத்த போகின்றார் என்று யார் யார் எதிர்பார்ப்போடு வருகின்றீர்களோ நிச்சயம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் இந்த இடத்தில் நாம் கூடியிருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கின்றார்கள். இந்த எதிர்பார்ப்பு தேவனிடத்திலிருந்து இழுத்துக் கொள்கின்றது. எதிர்பார்ப்போடு, அது ஒரு விசுவாசம், அதுதான் எதிர்பார்ப்பு, ஒரு விசுவாசம். தேவன் என் வாழ்க்கையில் இதை செய்வார்
இதற்காக நான் ஏங்கி கொண்டிருக்கின்றேன், இதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று தேவனுடைய வார்த்தைக்காகவும் தேவனுடைய செயலுக்காகவும் எதிர்பார்ப்போடு வருகின்றவர்கள் என்றைக்கும் ஏமாற்றம் அடைய மாட்டார். அதனாலதான் ஒரு ஆராதனையில 2 ஜனக்கூட்டங்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். ஒரு ஜனக்கூட்டம் சும்மா காலம் போக்குவதற்காக, அவங்க வந்த காரணம் சும்மா வந்துட்டு போகணும், அவ்வளவுதான். வந்து பாதி நேரத்துல ஒரு உறக்கம் போட்டு முடிச்சு, அப்பா எவ்வளவு நல்ல இளைப்பாறுதலா இருந்தது இன்னைக்கு ஆராதனை, நல்லா இன்னைக்கு நான் பாஸ்டர் ரொம்ப டயர்டா வந்தேன், ஆனா ஆராதனை முடிச்சு ரொம்ப புதுசா போறேன் பாஸ்டர், ஒரு நல்ல தூக்கம் போட்டுட்டு போனார். அதான் பிரச்சனை. அவர் வந்த ஒரு முகாந்திரம் இல்லை, ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. ஆனா இன்னொரு ஜனக்கூட்டம் உண்டு, அவர்கள் வரும்பொழுதே ஐயா அப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொன்னா எனக்கு போதும் ஆண்டவரே, என் சூழ்நிலை மாறிடும். இன்றைக்கு அந்த ஒரு வார்த்தைக்காக, தேவ சந்திப்பிற்காக நான் இங்க வந்திருக்கின்றேன். நான் வந்த வண்ணமாக நான் திரும்பி செல்ல மாட்டேன். தேவன் என்னோடு கூட இடைப்படணும் என்று ஒரு எதிர்பார்ப்போடு இந்த இடத்திற்கு வருவோம் என்றால் நான் சொல்றேன், நிச்சயம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புக்கு அதிகமாக தேவன் செய்யும். ஒரு எதிர்பார்ப்பு. இரண்டாவது ஒரு பசி, தாகம். வார்த்தையை கேட்கணும், வார்த்தையால் நான் கட்டப்படணும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பசியை இல்லாதவர்களா இருக்கின்றார். தேவ வார்த்தைக்கு பசி இல்லை. பல சபைகள் இன்றைக்கு பொழுதுபோக்கு நிலையமாய் மாறிவிட்டது. ஜனங்களை என்டர்டெயின் பண்ணுவதற்காக பல சபைகள் கூடுகின்றார். அவர்களை எப்படியாவது வித்த காமிச்சு, அவங்களை எப்படியாவது தற்காக்கணும், வந்தவங்களை திரும்பி வர வைக்கணும். அதனால வேடிக்கை பண்ணி ஒரு லைட்டை போட்டு அங்க ஒரு புகையை போட்டு டான்ஸ் ஆடி ஏதோ ஒன்று பண்ணி அந்த இடத்தில் ஜனங்களை கவர்ந்து கொள்ளணும் என்று ஒரு பசிதாகம் இல்லாத நிமித்தம் பல சபைகள் இன்றைக்கு வேடிக்கையாகவும் பொழுதுபோக்கு நிலையமாய் மாறிவிட்டது. பசி இல்லை. ஒரு பசி இல்லாத ஒரு கை குழந்தைக்கு சாப்பாடு ஊட்ட பார்த்துருக்கிறீங்களா? சாப்பிடலன்னா பிள்ளைகள பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா வித்த காமிப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? இங்க ஒரு பிளைன் வந்து வாய்த்தர புள்ள போட்டு சாப்பிட்டு அப்படியே தூப்பிடுவோம். இதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கு. பசி இல்லை. ஆண்டுடைய வார்த்தைக்கு பசி இல்லை. எவ்வளோ ஆண்டுடைய வார்த்தை கேட்டாலும் அது அவங்களுக்குள்ள சாரமாக இறங்குவதில்லை. ஏன்னா உலகத்தின் தற்காலிகமான காரியங்களால திருப்தி ஆக்கப்பட்டிருக்கின்றார். ஆனா அதே குழந்தைக்கு பிஸ்கட் கொடுக்காம, சாக்லேட் கொடுக்காம, சில மணி நேரம் காய போட்டுட்டு அப்புறம் சேர்ல உட்கார வச்சு சாப்பாடு வைங்க, சாப்பாடுக்கு உந்தி புடுங்கி வாயை திறந்து சாப்பிட ஆரம்பிக்கும் குழந்தை. ஏன்? ஒரு பசி உண்டாக்கப்பட்டது. நான் சொல்றேன், என்றைக்கு சபையின் ஜனங்கள் தற்காலிகமான காரியங்கள் மூலமாக திருப்தி ஆகாமல் தேவனுக்காக அவர்கள் பசிதாகமாக அவர்களை தேவனை தேட ஆரம்பிக்கின்றார்களோ, நிச்சயம் தேவன் நம்மோடு கூட சந்தித்து அவருடைய வார்த்தை நம்மளை திருப்தி ஆக்கி நம்மளை நடத்தக்கூடிய நாட்களுக்கு தேவன் நிச்சயம் கொண்டு வருவார். இன்றைக்கு அதுதாங்க சபையில தேவை. தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு பசி. ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க எங்களோட பேசணும், இன்றைக்கு எப்படியாவது உங்களுடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றணும், உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நான் வாஞ்சியோடு வந்திருக்கிறேன் என்று எப்பொழுது சபை ஒன்றாக கூட ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது தேவ வார்த்தை அவளை நோக்கி வந்து தேவன் பேச ஆரம்பிப்பார், தேவன் காரியங்களை மாற்ற ஆரம்பிப்பார். பசி தாகம் இருக்கும். பசி இல்லாத இடத்துல தேவன் செயல்பட மாட்டார். ஆனா பசி இருக்கிற இடத்துல கட்டாயம் ஆண்டவர் திருப்தியாக்க அவர் வல்லவராய் இருக்கின்றார். பேதுரு இதான் எழுதுகின்றார். 1 பேதுரு 2 அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிங்களேன். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். என்னங்க சொல்லிருக்கு? புதிதாய் பிறந்திருக்கின்ற குழந்தைய போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. இப்படி வாஞ்சையா இருக்கும் பொழுது பேதுரு சொல்றாரு, வாசிங்க 4ஆம் வசனம் வாசிங்க. தள்ளப்பட்டதாயினும் மனுஷரால் தள்ளப்பட்டிருந்தாலும் தேவ வசனத்தின் மேல் வாஞ்சையா இருந்தீங்கன்னா என்ன செய்வார் என்று பேதுரு எழுதுகின்றார். வாசிங்களேன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும்
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற விலையேறப்பட்டதுமாய் இருக்கின்ற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஹல்லேலூயா ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? எங்க பேதுரு என்ன சொல்றாருன்னா, நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு தாகத்தோடு, ஒரு குழந்தை எப்படி பாலுக்கு ஏங்குகின்றதோ அப்படி தேவ வார்த்தைக்கு நீங்கள் பசி தாகத்தோடு ஏங்குனீங்கன்னா நீங்க மறக்கப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா வசனத்தின் மேல வாஞ்சியா இருந்தீங்கன்னா உங்களை ஆண்ட ஒரு ஜீவ கல்லாக மாற்றி உங்களை வைத்து ஒரு ஜீவ கட்டடத்தை கட்டி உங்களை ஒரு மாளிகையாய் தேவன் மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு தருகிறார். அப்படின்னா வெறுமையான வாழ்க்கையாய் இருக்கலாம், ஆனா அந்த வசனத்தின் மேல ஒரு ஆசையும் ஒரு வாஞ்சியும் வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கையை தேவன் ஒரு மாளிகையாய் மாற்றி மற்றவர்கள் பார்த்து அசந்து போகின்ற விதத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார் என்று தேவ வார்த்தை வாக்கு பண்ணுகிறது. இது நம்ம சபையில பல முறை நான் சாட்சியாக கேட்டிருக்கிறேன். பலர் சபையில எழும்பி, நான் இந்த சபைக்கு வந்த பொழுது நான் ஒன்னும் இல்லாம வந்தேன், நான் தெருவில் படுத்து கொண்டிருந்தேன், ஆனா இந்த சபைக்கு வர ஆரம்பித்தேன், சபைக்கு வந்து தேவ வார்த்தையை கேட்க ஆரம்பித்தேன், தேவ வார்த்தைக்கு நான் செவி கொடுத்தேன், தேவ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய ஆரம்பித்தேன். இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் ஒரு வீடை மாத்திரம் தரல, வியாபாரத்தை தந்து, குடும்பத்தை தந்து எங்களை ஆசீர்வாதமாக இந்த பட்டணத்துல வைத்திருக்கின்றார் என்று ஒருவர் இல்ல பலர் சாட்சியை எழுப்பி சொல்லியிருக்கிறது. காரணம் இந்த வசனம் தான். யாரெல்லாம் அவருடைய வார்த்தையின் மேல் பசிதாகமா இருக்கின்றார்களோ உங்களை ஜீவ கற்களாய் தேவன் மாற்றி இந்த சபையை கட்டுவதற்கும் உங்களை பயன்படுத்துவார். இந்த பட்டணத்திலும் தேவன் உங்களை உயர்ந்த இடங்களில் வைக்க வல்லவராயிருக்கின்றார். மூன்றாவதாக அங்க நடந்தது, அவர்கள் தேவ வார்த்தைக்கு பரியுத்தரம் அளித்தார்கள், தேவ வார்த்தைக்கு அவர்கள் பதிலளித்தார்கள். அப்படின்னா இந்த வார்த்தையை வெறும் அவர்கள் கேட்கிறது மாத்திரம் இல்ல, அவர்களுக்குள்ளான ஒரு 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 தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அவருக்குள்ளாக பிறப்பிக்கப்பட்டது. ரெண்டு விதமா இங்க நம்ம வாசிக்கிறோம். ஒன்று வெளிப்படையானது, இன்னொன்று உள்ளானது. ரெண்டுமே அவளுக்குள் காணப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது, இந்த வசனங்கள் நம்ம வாசித்ததுல தேவ வசனம் வாசிக்கப்படும் பொழுது எல்லாரும் எழும்பி நின்னார்கள். இன்னைக்கு நம்ம செய்தது போல அந்த வசனத்திற்கு அவ்வளோ கனத்தை தருகின்றார். ஐயோ, தேவ வார்த்தை இங்க வாசிக்கப்படுகின்றது என்று எல்லாரும் எழும்பி நின்று அந்த வார்த்தைக்கு கனத்தை செலுத்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை வாசிக்கப்படும் பொழுது அவர்கள் வெறும் அதை கேட்டுக்கிட்டு அப்படியே சும்மா வேடிக்கை பார்க்கல. இந்த வார்த்தை வாசிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு பேசக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் கேட்ட பொழுது உடனடியாக ஆமென் 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 என்று அவர்கள் உடனடியாக மரியுத்தரம் அளிக்கின்றார் தேவ வார்த்தைக்கு. அது மாத்திரம் இல்ல, அவங்க என்ன பண்ணாங்கன்னா கரங்களை உயர்த்தினாங்களாம். அப்படின்னா கரங்களை ஆமென் ஆமென் என்று கரங்களை உயர்த்தி நான் பெற்றுக்கொள்கின்றேன், இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்படின்னா ஆமெனுடைய அர்த்தம் அதுதாங்க. அப்படியே என் வாழ்க்கையில் ஆக கடவுதா, அதான் ஆமென் சொல்றோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் கேட்கும் பொழுது நான் அதற்கு ஆமென் என்று சொல்கிறேன். ஏன், இது சொல்லப்பட்ட வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக என்று நான் அதற்கு ஆமோதிக்கின்றேன் என்று ஆமென் என்று சொல்கிறேன். தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்வது ஒரு மிக அற்புதமான ஒரு காரியம். ஆமென் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு பின்பதாக என்ன செய்தாங்கன்னா, அவங்க பணிந்து குனிந்து சாஷ்டாங்கமாக விழுந்து அவர்களை தேவ வார்த்தைக்கு அவர்களை ஒப்பு கொடுக்கின்றதை நாம் பார்க்கிறோம். பேசப்பட்ட வார்த்தைக்கு முழுமையாக தங்களை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படையாக எழும்பி நின்றார்கள், ஆமென் என்று சொல்கின்றார்கள், கரங்களை உயர்த்துகின்றார்கள், சாஷ்டாங்கமாக விழுகின்றார்கள். ஆனால் இன்னொரு பக்கத்துல உள்ளானதை குறித்தும் பேசப்படுகின்றது. மூன்றாவது வசனத்துல அந்த கடைசி பகுதியை வாசிங்களேன். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். அப்படின்னா சகல ஜனங்களும் இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது மிக கவனமாக செவி கொடுத்தார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லி. அப்படின்னா அவங்க சும்மா உட்கார்ந்து போட்டு ஒரு காதுல வாங்கிட்டு இன்னொரு காதுல விடல. அவர்கள் கவனமாக இந்த வார்த்தை என்ன,
என்ன பேசப்படுகின்றது என்று அவள் கூர்ந்து கவனித்தார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகின்றது. அதே அதிகாரத்துல 2வது பகுதியில் வாசிங்கன்னா 13ஆம் வசனத்துக்கு பிறகு அவர்கள் எல்லாரும் திரும்பி எஸ்ராவிடத்திலும் தலைவரிடத்துல கேட்டு, நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் மீண்டும் ஆராய்ந்து பார்க்க விரும்புகின்றோம், தேவ கற்பனைகளை நாங்கள் மீண்டும் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறோம் என்று அந்த வசனத்திற்கு அவர்கள் கவனித்து செவி கொடுக்கின்ற ஜனக்கூட்டமாயிருந்தார். இன்றைக்கு பல நேரத்துல, உதாரணமாக பல நேரத்துல தமாஷா சொல்றோம், ஆனா இது அநேக நேரத்துல உண்மையாக நடக்கக்கூடிய காரியம்தான். பலர் ஆராதனையில கலந்து கொள்றோம், வெளியே போனோன்னா அவங்க இடத்துல கேட்டீங்கன்னா எப்படி இருந்ததுங்க ஆராதனை? சூப்பரா இருந்ததுங்க இன்னைக்கு ஆராதனை, நல்ல வல்லமையா ஆராதனை பாஸ்டர்மா நடத்தினாங்க, நல்ல தீர்க்கதரிசன வார்த்தைகள் பேசினாங்க, யார் பிரசங்கம் பண்ணா? பாஸ்டர் பிரசங்கம் பண்ணாரு, நல்ல வல்லமையா பிரசங்கம் பண்ணாரு, கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்து அவர் அப்படியே பயங்கரமா பிரசங்கம் பண்ணாரு. என்னங்க பிரசங்கம் பண்ணாரு? நல்ல பிரசங்கம் பண்ணாருங்க, நல்ல சூப்பரா பிரசங்கம் பண்ணாரு. எப்பொழுதும் போலதான், எப்பொழுதும் பண்ற மாதிரி தான் அவர் பிரசங்கம் பண்ணாரு. நீங்க சிரிக்கிறீங்க, ஆனா 10ல் 5 பேர் இதுதான் நிலைமை. உட்கார்ந்து இருக்கிறோம், சரீரபூர்வமா தான் இங்க உட்கார்ந்து இருக்கோமே தவிர நம்முடைய ஆவி ஆத்மா பாம்பேலையும் டெல்லியிலையும் மகாராஷ்டிராலையும் சுத்தி கொண்டு இருக்கின்றது. தேவ வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்பதில்லை, அதை உள்ளே பெற்றுக்கொள்வதில்லை. அதனால ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய காரியம், காதுள்ளவன் கேட்க கடவன். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு? எல்லாருக்கும் தானே காது இருக்கு, என்ன காது உள்ளவன் என்றாரு? ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் காது இருந்தாலும் என்ன ஆக மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. அப்படின்னா பல நேரங்களில் இதுதான் இன்னொரு மிக முக்கியமான உள்ளானதுன்னு சொல்லும் பொழுது, தேவ வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது பரிசுத்தாவியானவர் இந்த வார்த்தை பேசப்படுகின்ற நேரத்தில் அவர் செய்யக்கூடிய ஒரு வெளியேறப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, அந்த வார்த்தை நம்மை நோக்கி வரும் பொழுது பரிசுத்தாவியானவர் உள்ளே இருக்கின்ற காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஒரு வார்த்தை வரும் பொழுது அந்த சுவாபத்தை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார், அந்த தவறான உறவை வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்றார், நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பாவத்தை உணர்த்த ஆரம்பிக்கின்றார். நீங்கள் அந்த கேட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் பரிசுத்தாவியானவர் உணர்த்தக்கூடிய அந்த உணர்தலை நீங்கள் அசட்டை பண்ணிட்டீங்கன்னா அந்த வார்த்தை உங்களை மாற்றாது, ஆக்கம் செய்யாது. இஸ்ரவேல் ஜனங்க அந்த தேவனுடைய கற்பனைகளை கேட்கிறாங்க, எஸ்ரா வாசிக்கிறார். வாசிக்கும் பொழுது அவருடைய இருதயங்கள் குத்தப்படுகின்றது. வசனம் வாசிக்க வாசிக்க கதற ஆரம்பிக்கிறாங்க, ஐயோ நான் பாவி ஐயா, அவருடைய வார்த்தையை நான் கேட்கும் பொழுது எனக்குள் இருக்கின்ற அசுத்தத்தை நான் அறிந்து கொள்றேன் என்று அவளுக்குள் ஒரு வேதனை, அவளுக்குள் ஒரு துடிப்பு, ஐயோ தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் நடந்து கொண்டிருக்கின்றேன் என்று கதற ஆரம்பிக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. ஐயா எப்பொழுது அப்படி நடந்தது நம்மளுடைய சபையில? அவருடைய வார்த்தை கேட்க கேட்க நமக்குள் இருக்கின்ற பாவங்கள் வெளிப்படுத்தப்படும் பொழுது, ஐயா அப்பா எங்களை மன்னியுங்க, எங்களுடைய நடக்கையை மன்னியுங்க, நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற பாவங்களை மன்னியுங்கள் என்று நாம் அறிக்கை செய்கின்ற சம்பவங்கள் இருக்கின்றதா? இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அந்நிய ஸ்திரீகளை திருமணம் பண்ணியிருந்தாங்க, கடன் கொடுத்து வட்டி வாங்கி கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தார். ஆகையால் தேவ வார்த்தை பேசப்படும் பொழுது இவர்கள் இந்த காரியங்களை குறித்து கேட்ட உடனே அவருக்குள் ஒரு மிகப்பெரிய ஒரு மனம் திரும்புதல் ஏற்பட்டது. ஐயோ நாங்கள் செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் செய்யக்கூடாது, இதை மாற்றணும் என்று அங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றார்கள். அந்த தேவ வார்த்தை அவளை நோக்கி வரும் பொழுதே ஒரு தீர்மானத்தை எடுக்கின்றார்கள். அந்த அடுத்த அதிகாரங்களை வாசித்தீங்கன்னா பலர் போய் திருமணம் பண்ண மனைவிகளை அனுப்பி விட்டுறாங்க திரும்பி அந்த அந்நிய தேசத்திற்கு. ஏன்? ஆண்டவருக்கு விரோதமா நாங்க இதை செய்துட்டோம், இதை நாங்க மாற்றணும். பல நேரங்களில் தேவ வார்த்தையை கேட்கிறோம், தேவ வார்த்தை நம்ம நோக்கி வருகின்றது. அந்த தவறான உறவை குறித்து, நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற தவறான பழக்கங்களை குறித்து பரிசுத்தாவியான உணர்தலை கொடுக்கும் பொழுது நம்ம அதை கேட்டு விட்டு ஒரு காதில் கேட்டு இன்னொரு காதில் விட்டு விடுகின்றோமா? இல்லாவிட்டால் அதை கேட்கும் பொழுது மனம் கசந்து அழுந்து, ஆண்டவரே என்னை மாற்றுங்க, என்னை கட்டி எழுப்புங்க, உம்முடைய ராஜ்யத்திற்காக என்னை கட்டி எழுப்புங்க, உடைக்க வேண்டியதை உடையுங்க, எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில எடுக்கணுமோ அந்த அசுத்தத்தை எடுத்து என் வாழ்க்கையில உம்முடைய வெளியேறப்பெற்ற உம்முடைய கிருபையை எனக்கு பெருக செய்யுங்க என்று நாம் ஜெபிக்கின்றோம். இது நம்முடைய கூடுகைக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு என்று நான் சொல்லுவேன். ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது, தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அதே பழக்கத்தில் நீங்கள் நீடித்தீர்கள் என்றால் ஒரு நாள் வரும், கட்டாயம் அவருக்கு முன்பதாக கணக்கு கொடுப்போம். ஆண்டவர் சொல்றார், அன்னைக்கு நான் உனக்கு சொன்னேன் இல்ல, இதை மாத்துன்னு நான் சொன்னேன்,
இதை விட்டுவிடு என்று நான் சொன்னேன்ல, ஏன் அதை செய்யலை என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடாதுங்க. நம்முடைய காதுகள் செவி கொடுக்கின்ற காதுகளா இருப்பதா, நம்முடைய இருதயங்கள் ஒரு நல்ல ஒரு மென்மையான இருதயமாய் இருப்பதாக. தேவ வார்த்தை விதையாக விதைக்கப்படும் பொழுது அது கல்லான ஒரு இருதயத்துல விதைக்கப்படக்கூடாதுங்க. அது ஒரு கரடுமுரடான இடத்துல விதைக்கப்படக்கூடாது. அந்த இருதயத்தை அதனால ஆராதனை நேரத்துல நாம் உழவிட்டு, ஆண்டவரே இன்றைக்கு நீங்க பேசும் பொழுது என்னுடைய இருதயம் உங்களுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும்படியாக, கேட்கும்படியாக என்னை நீங்கள் பக்குவப்படுத்துங்க. உங்க வார்த்தை பேசும் பொழுது நான் அதற்கு கீழ்ப்படி எனக்கு கிருபை தாங்க, தைரியத்தை தாங்க. இந்த வேத வசனம் வெறும் நாம் ஒன்றாக கூடும் பொழுது மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இது வாசிக்கப்படணும். இந்த வேத வார்த்தை நம்மை புடமிடணும். இந்த வேத வார்த்தை நம்மை அக்கினி போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தேவனுக்கு பிரியமில்லாததை சுட்டி எரிக்கணும். தேவ வார்த்தை ஒரு உருவின பட்டயத்தை போல நமக்குள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை வெட்டி எடுக்க அனுமதி கொடுக்கணுங்க ஐயா. இன்றைக்கு பல கிறிஸ்துவர்கள் வேத வசனங்களை வாசிக்கிற பழக்கம் இல்லை. இன்றைக்கு ஏதோ ஒரு யூடியூப்ல மெசேஜை கேட்டுக்கிட்டு 1 minute மெசேஜை கேட்டுட்டு அது போதும் என்று பலர் திருப்தியா இருக்கின்றீர்கள். அது என்றைக்கும் வசனத்திற்கு ஈடாக நீங்கள் பயன்படுத்த முடியாது. நீங்க 1000 செய்தி கேட்டாலும் அந்த 1000 செய்தி உங்களுடைய வாழ்க்கையில நிரந்தரமான மாற்றத்தை கொண்டு வராது. ஒரே ஒரு காரியம் மாத்திரம்தான் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வருவதற்கு வல்லமை உண்டு. அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. கலப்படம் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கென்றே அந்த வார்த்தையை திறந்து உங்களுடைய தனிப்பட்ட அறையில் அதை வாசித்து, ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய இருதயத்தை பலிபீடத்தில் வைக்கிறேன், என்னோடு இடைபடுங்க, என்னுடைய பழைய பழக்கங்களை நான் சிலுவையில் அறைந்து கிறிஸ்துவின் சாயலாக மாறும்படியாக நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று எந்த தேவ பிள்ளைகள் தங்களுடைய தனிப்பட்ட ஜெப அறையில் இந்த வேதத்திற்கு இடத்தை கொடுக்கின்றார்களோ, உங்களை தலைகளாய் தேவன் மாற்றுவார். உங்களை தேசத்தை அசைக்கும்படியாக தேவன் பயன்படுத்துவார். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தை. என்னுடைய விசுவாசம் இந்த சபை அப்படிப்பட்ட ஒரு சபையாக இருப்பதாக, தேவ வசனத்தில் தேறினவர்களாக, தேவ வசனத்தில் முதிர்ந்தவர்களாக, தேவ வசனத்தை கரைத்து குடித்தவர்களாக, ஏதோ வெளிப்படையான கிறிஸ்துவ வேஷத்தை வைத்துக் கொண்டு ஆமென் அல்லேலூயா என்று சொல்லக்கூடிய கூட்டம் வேண்டாங்க. எண்ணிக்கையில் அதிகமாக இருந்து தரத்துல குறைவா இருக்கக்கூடாது. எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் தரத்தில் அதிகமா இருக்கணும். வேத வாசிப்பிலும் தேவன் மேல் சார்ந்திருக்கின்ற அந்த ஆழமான சத்தியம் நமக்கு தேவை. வேரூன்றி ஆழமாக குறிப்பிட்ட காலங்களில் கனி தருகின்ற விசுவாசியாக தேவன் நம்மை மாற்றுவாராக. உங்களை கட்ட விரும்புகிறாருங்க ஆண்டவர், நம்மை கட்ட விரும்புகின்றார். இந்த சபையை கட்ட விரும்புகின்றார். இது நம்முடைய ஜெபமாய் மாறுவதாக. ஆண்டவரே, நாங்கள் ஒன்றாய் கூடி வரும் பொழுது ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக ஏதோ ஒரு நல்ல செய்தியை கேட்டோம் என்று கடந்து செல்லாமல் ஒவ்வொரு முறையும் நாங்கள் வரும்பொழுது எங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. எங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பேசுங்க, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இடைபடுங்க. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில சாக வேண்டியது சாவதாக. எந்தெந்த காரியங்கள் நீங்கள் பிறப்பிக்க விரும்புகின்றீர்களோ அது பிறப்பிக்க எங்களை நாங்கள் திறந்து தருகின்றோம் என்று எதிர்பார்ப்போடு வருவோம் என்றார். நம்முடைய கூடுகை அற்புதமான கூடுகையாய் மாறும். இது என்னுடைய வாஞ்சை. இது நமக்கு தரிசனமாக தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஒரு கட்டப்படுகின்ற ஒரு சபை, கட்டடங்கள் அல்ல, நாம் கட்டப்படும் ஜீவ கற்களாக ஒரு பிரமாண்டமான மாளிகையாக தேவன் உங்களையும் என்னையும் கட்டி இந்த தேசத்திற்கும் இந்த பட்டணத்திற்கும் சாட்சியாக தேவன் நம்மை எழுப்புவாராக.